cells in series connection. நம்ம செல்ஸை பற்றி ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு செல்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். திஸ் இஸ் ஆட்மா செல்லுனாவே நமக்கு தெரியும், இட் ஹேஸ் ஆட்னோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதையும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஆட்மா செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆட்னோ திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் சர்க்யூட். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன மீன் பண்ணிக்கலாம்னா, இங்கே நம்ம ஒரு பல்ப் கொடுக்குறோம், இல்லாட்டி ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் எது கனெக்ட் பண்ணோம்னா அதை தான் நம்ம எப்படி இமேஜின் பண்ணிக்கோம்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் ஸ்மால் ஆர், திஸ் இஸ் டி வேல்யூ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தி மீன்ஸ் தி எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், தட்ஸ் மீன்ஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன் தி வாட்மா செல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் வாட்மா. இதை தான் நம்ம இந்த ஓவரால் சர்க்யூட்டை தான் நம்ம பண்ணுவோம் செல்லுன்னு சொல்லுவோம். இன்கேஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தி செல்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன், அப்போ என் நம்பர் ஆஃப் செல்ஸ் இன் கனெக்டட் இன் சீரீஸ் கனெக்ஷன். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல், தென் அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, தென் அதர் செல் அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, தென் வாட் நோ அதர் செல் இட்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நான் பண்ணிட்டேன், கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னதாக இருக்குமா, எது வேணுமா கனெக்ட் பண்ணால், பல்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸாக இருக்கலாம், ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபேனாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. அப்போ திஸ் இஸ் ஆட் நோ ஆர் வேல்யூ. நான் எத்தனை திஸ் E1 E1 கூட நோட் பண்ணிக்கலாம், திஸ் E2 திஸ் E3 நோட் பண்ணிக்கலாம். திஸ் ஓவரால் கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர் வில் பி கால்ட் அஸ் ஒன் பேட்ரி. இதை தான் என்னென்னு சொல்லுவோம், பேட்ரி நம்பர் சொல்லுவோம். அப்போ பேட்ரி அப்படின்னாவே த n நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் கனெக்டட், இட் இஸ் கால்ட் வாட் நோ பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். திஸ் வாட்மா த சிங்கிள் செல் ஒன்லி கனெக்டட் இன் தி சர்க்யூட் அப்படின்னாவே செல்லு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். பட் n நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னாவே திஸ் ஓவரால் சர்க்யூட் வில் பி கால்ட் அஸ் வாட் நோ பேட்ரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ த செவரல் செல்ஸ் கேன் பி கனெக்டட் டு ஃபார்ம் ஏ பேட்ரி இன் சீரீஸ் கனெக்ஷன் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிக்கலாம். இது கனெக்டட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா the one cell is connected, this is a positive, this is a negative, this is a positive, this is outma negative, this is a positive, this is outma negative இல்லையா. அப்போ the first cell of the negative it is connected to the outma the positive of the second cell. and next அதே மாதிரி the second cell of the negative it is connected to what no the positive of the cell 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம். இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூவாக நம்ம எழுதிக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இன்னும் ஸோ அப்போ ஈச் செல் ஹேவிங் வாட்மா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டோட்டல் இஎம்எஃப், அப்போ இது வி ஆர் கனெக்டட் வாட்மா சீரீஸ் கனெக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சீரீஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த டோட்டல் இஎம்எஃப் ஆஃப் தி பேட்ரி என்னவாக இருக்கும். ஸோ வி கேன் ரைட் டோட்டல் EMF of the battery. EMF of the battery என்னவா இருக்கும், sorry, is equal to அப்போ so the how many cells are connected in series no n number of cells இல்லையா, n number of cells means what no E நம்ம பண்ணிக்கிறேன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ this is what no the EMF of the battery இல்லாட்டி net EMF of the series connection, net EMF value இல்லாட்டி என்ன பண்ணிக்கலாம் net EMF. இஎம்எஃப்னா ஒன்றும் இல்லைம்மா, த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இஎம்எஃப்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நவ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன் தி சர்க்யூட். இப்போ ஆல்ரெடி நோ இன் திஸ் சர்க்யூட் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வாட்மா, இது ஆர் இங்கே கொடுத்துருக்கோம், ஆர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. தென் வாட்மா த ஃபஸ்ட்டு செல் ஆஃப் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, செகண்ட் செல் ஆஃப் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது, தேர்ட் செல் ஆஃப் தி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்குது. அப்போ த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி திஸ் செல் இல்லாட்டி என்ன சொல்லலாம், அது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி இது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லாட்டி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூன்னு நம்ம சொல்லலாம். அப்போ வாட் நோ ஸோ வி கேன் ரைட் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் என்ன வருமா, சர்க்யூட் is equal to அப்போ என்னென்ன கனெக்ட் ஆகிருக்கு இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ த கேபிட்டல் ஆர் ப்ளஸ் how many internal cells will be connected no n number of 1 2 3 அதை நம்ம என்ன எழுதுகிறோம், the n number of small r. அப்போ this is what no the total resistance of the circuit நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே,
ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா by Ohm's law the current in this circuit. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் by Ohm's law current in the circuit Ohm's law means what? No, so simply we can write no V is equal to IR. That means I is equal to what? No, V by R. இங்கே V means what? No, E தான் நம்ம சொல்கிறோம். அப்போ current is equal to what? No, அப்போ the I is equal to what is the V means what? No, E இல்லையா? So E by R நம்ம என்ன பண்ணுறோம் ஜென்ரலாகவே எழுதுகிறோம். அப்போ ஃப்ரம் திஸ் சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டில் ஐயோடைய வேல்யூ என்ன இருக்கும்? எஸ், I is equal to, நான் இங்கே கொஞ்சம் தான் எழுதுகிறேன். I is equal to எப்படி எழுதலாமா? E means, அப்போ இங்கே E means what? No, this is a individual செல்லுனா ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ இங்கே ஐன்றது என்னதுமா? the total EMF value. How many cells are connected in series? No, n number of cells. அப்போ n number of cells in series connection divided by the resistance means, அப்போ total circuit உடைய resistance என்னவா இருக்கும்? yes. அப்போ நம்ம already we know the total resistance of the circuit is equal to what ma? capital R plus n into small r ன்னு சொல்லலாம். அப்போ this is what? No, the current in that circuit அப்படி நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கரண்ட் இன் தி தட் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெண்டு விஷயத்த என்ன பண்ணலாம் நோட் பண்ணலாம். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குது, வி கேன் டேக் வாட் நோ டூ கேசஸ். இப்போ ஒன் கேசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஐயோடைய வேல்யூவை, ஸோ இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் ஐயோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கார்டிங் டு ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியே பார்த்துட்டோம்னா இஃப் என்ன பண்ணலாம், இஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்துட்டு, அதாவது த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி ஸ்மாலர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்படி இருந்துச்சுன்னா வாட் அபவுட் தி கரண்ட் வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் கேஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே தான், த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் தி வாட் நோ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்படி இருக்கும்போது வாட் அபவுட் தி கரண்ட் வேல்யூ அப்படின்னு என்ன பண்ண போகிறோம் இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாமே, இப்போ இன்கேஸ் இஃப் த கேஸ் ஒன்று நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் இங்கே கேஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன். கேஸ் ஒன், that means what no, the internal resistance is very very smaller than R. That means what no, R is very very smaller than R அப்படின்னும் போது which is neglect no, R is neglect value. ஸோ இப்போ ஐயிலே சப்ஸ்டியூட் பண்ணலாமே. அப்போ அது I is equal to no, I is equal to N E by which is neglect value no, yes, capital small r is what my neglect value. அப்போ that means 0 ஆயிரும் இல்லையா. அப்போ என்ன பண்ணிக்கலாம், we can write R மட்டும் என்ன பண்ணலாம் எழுதலாம். ஓகே, அப்போ ஸோ the I, இப்போ R அப்படி, அப்போ I is equal to what my N E by R அப்படின்னா இன் சீரீஸ். இப்போ எப்படி இருக்கும்போது ஐயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் இன் சீரீஸ். இதே சிங்கிள் செல் அப்படின்னா அதே சீரீஸ் கனெக்ஷனில் இப்போ சிங்கிள் செல் என்னவா இருக்கும், நம்ம என் நம்பர் ஆஃப் ஒரு சிங்கிள் செல் அப்படின்னா இப்போ I is equal to என்னவா இருக்குமா, I is equal to E by R என்ன பண்ணலாம் எழுதலாம் in a single cell இல்லையா. அப்போ வாட் இஸ் த ரிசல்ட் வேல்யூ நோ. ஸோ இப்படி கனெக்ஷன் பண்ணோம்னா ரிசல்ட் என்னவா இருக்குமா, எஸ். அப்போ இங்கே சீரீஸ் கனெக்ஷனில் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்னவா இருக்குது, வெரி வெரி ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா த கரண்ட் வில் இன்க்ரீஸ். கரண்ட் increase in this circuit, increase in that circuit நம்ம என்ன பண்ணலாம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதே இதை என்ன பண்ணிக்கலாம் கேஸ் 2 பண்ணிக்கலாம். கேஸ் 2 நம்ம அப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கேஸ் 2 is equal to what no, the R is very very greater than what no, capital R. அதாவது internal resistance is very very greater than the what my external resistance. அப்போ external resistance very very greater than the I is equal to என்னவா இருக்குமா, yes, I is equal to N E divided by what now, which is going to be 0,
Yes, this is a neglect value. அப்போ capital R is neglect. Capital R is neglect. அப்போ this value will become a 0. அப்போ what will come no? N. That means what no? N R இருக்கும். So the N R இருக்கும். அப்போ அங்கே I is equal to என்னவாயிருமா? Yes, then N cancel ஆயிடுச்சுன்னா E by small r இருக்கும். அப்போ so in series connection. In series. அப்போ சிங்கிள் செல்லோடைய I வேல்யூ என்னவாக இருக்கும்? இன்கேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் ஆர் வேல்யூ I is equal to என்னவாக இருக்கும்? E by r இருக்கும். அப்போ in single cell. அப்போ both are what no? Equal. Both are what no? Equal. அப்போ series connectionல இருக்கும் போதும் n number of cells series connectionல இருக்கும் போது it's giving what ma? Same amount of current. சிங்கிள் செல்லோடைய கரண்ட் என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. எப்போ? எஸ், அதாவது internal resistance is very very greater than the what ma? External resistance இருக்கும்போது இல்லையா? அப்போ ரிசல்ட் என்ன எழுதலாமா? ரிசல்ட், ஸோ ரிசல்ட் the current do not change. Current do not change in this circuit. Change this circuit. Change in this circuit என்ன பண்ணலாம்? ஈஸியாக நம்ம எழுதலாம். இப்போ நம்ம டார்ச் லைட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அப்போ டார்ச் லைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சீரிஸ் கனெக்ஷனில் கொடுப்போம். அப்போ நமக்கு அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும் ஆர் இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்னும் போது நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ நம்ம பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வெரி ஸ்மாலாக இருந்தால் தான் நமக்கு என்ன கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், வண்டி சீக்கிரம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் டார்ச் லைட்டுக்கு அப்படி இல்லை இல்லையா? டார்ச் லைட்டுக்கு நமக்கு அப்படி இல்லை. ரெண்டுமே சீரிஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதனுடைய பவர் டெலிவரி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறோம்? கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அதை சீரிஸ் கனெக்ஷனில் ஒரு செல் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்குது அப்படின்னா அங்கே எப்போ நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்குது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் என்னவாக இருக்கணும்? நெகிழ்ஜிபிள் வேல்யூ ஆர் வெரி ஸ்மாலாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் நமக்கு என்ன கிடைக்குமா? எஸ், அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் செல்ஸ் அண்ட் சீரிஸ் கனெக்ஷனுடைய வேல்யூ ஆர் ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா?